Hi guys, welcome back to my channel. ஸோ நம்ம ரேப்பிடோ புக் பண்ணி எக்மோருக்கு கிளம்பிட்டோம். எக்மோரில் போய் சேர்ந்ததுக்கப்புறம் பார்த்தா ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க் நடந்துட்டு இருந்தது போல். பட் ட்ரெயினில் போகிறது எது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தெரியுமா? உங்களுக்கு லோயர் பர்த் டிக்கெட் கிடைக்கிறதுலாம் ரொம்ப 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 சந்தோஷமான விஷயம். ஏன்னா லோயர் பர்த் அவ்வளோ சீட் கிடைக்காது. விடிய காத்தால 5 மணிக்கு நம்ம கன்னியாகுமரி ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டோம். எஸ், we are in கன்னியாகுமரி ரைட் நவ். அது ஏன்னு சொல்லிட்டு போக போக நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க. நெக்ஸ்ட் வர வீடியோஸில் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் எதுக்காக இவன் தனியாக கிளம்பி போயிருக்கா அப்படின்ட்டு. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கன்னியாகுமரி உள்ளே வரத்துக்கு 100 ருபீஸ் கேட்டாங்க. என்னால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஷேரிங்கில் வந்து இறங்கினேன். இறங்கி நம்ம சன்ரைஸ் பார்க்க தான் போகிறோம். என்னடா அவங்க வீடியோவில் தனியாக பேசிட்டு வர்றதுன்னு நினைக்காதீங்க, நான் அப்படி தான் லூஸ் மாதிரி தான் பேசிக்கிட்டே இருப்பேன். அங்கேருந்து கீழே டவுனில் இறங்கணுன்னா செம்மையாக வியூ இருந்தது. அப்படியே அங்கேருந்து கீழே இறங்கி போட்டோன்னா கூட்டமாக உட்காந்துட்டு இருந்தாங்க சன்ரைஸ் பார்க்குறதுக்கு. ஸோ நான் ஏர்லியராகவே போயிருந்தேன். ஆல்ரெடி ஒரு பெரிய மூட்டையை வேற சுமந்துட்டு போனதுனால கொஞ்சம் இடம் பிடிக்கிறது கஷ்டமாக இருந்தது. எப்படியோ ஒரு வழியாக இடத்த பிடிச்சிட்டு உட்காந்துட்டோம். நானும் சன்ரைஸ் எப்போ வருவேன்னு வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா கரெக்டாக வந்தார். Woke up late, missed the morning glaze, but the sunlight hits in so many ways. என்ன மக்களே, என் கூட சேர்ந்து நீங்களும் சன்ரைஸ் என்ஜாய் பண்ணிங்களா? நானும் அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு சரி நான் புக் பண்ண ஹோட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். ஐ நோ 11 o'clock தான் செக்இன்ட்டு. பட் இருந்தாலும் பேக்கை தூக்கிட்டு நான் ஒரு புக் பண்ண ஹோட்டல் த கோபி நிவாஸ் கிராண்ட் பேக்கை போட்டு அங்கேருந்து அப்படியே சரி சும்மா இருக்க வேணாமேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் என்ன தான் இருக்குதுன்னு சொல்லி இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபேஸ் வாஷ் ப்ரஷ் மட்டும் பண்ணிவிட்டு கொஞ்சம் என் பேக்கை மட்டும் பத்திரமா பார்த்துக்கோங்க, நான் வரத்துக்குள்ளே ஏதாவது ரூம் இருந்தால் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணித்தாங்கன்னு சொல்லிவிட்டேன். நானும் இந்த வேகாத வெயிலில் கேப்பை போட்டுக்கிட்டு கிளம்பிட்டேன். நானும் லூசு மாதிரி ஏதோ பேசிக்கிட்டே போகிறேன். பார்க்குறவங்கள யாராவது இந்த பொண்ணு பேக்கில் அல மாதிரி சுற்றிட்டு இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல நான் ஒருத்தி மட்டும்தான் கேமரா உங்கையுமா சுற்றிக்கிட்டு இருந்தேன். அப்படியே அங்கேருந்து கீழே நடந்து போனோன்னா வியூ பாயிண்ட் இருந்தது. எப்படி நம்ம சென்னையில் இருக்க N4 பீச் எப்படி இருந்ததோ அதே மாதிரி கல்லெல்லாம் கொட்டி வச்சுருந்தாங்க. நானும் இந்த வேகாத வெயிலில் கருவாடு மாதிரி காய்ஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நடந்து போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்துட்டு மறுபடியும் ரிட்டன் ஹோட்டலுக்கு வந்து குளித்து முடிச்சுட்டு மறுபடியும் இந்த வெயிலில் பரவாயில்ல சுற்றி பார்ப்போம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். ஸோ நான் போகிற இடம்தான் கவர்மெண்ட் மியூசியம். போய் பார்க்கலான்னு தான் போனேன். ஆனால் உள்ளே ஒரு மாதிரி எனக்கு போகிற மைண்ட் செட்டே இல்லையா. சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே கொஞ்சம் நடந்து உள்ளே போனேன். நானும் இந்த வேகாத வெயிலில் அப்படியே நான் பாட்டு நடந்து போனேன். அப்புறம் யோசித்தேன், நம்ம கையில் தான் காசே இல்லையே, என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு ஏடிஎம்குள்ளே போனேன். அந்த ஏடிஎம்குள்ளே போனோன்னு எனக்கு சரியான சம்பவம் ஆச்சு. 3 தடவை ஏடிஎம்மில் காசு போட்டு எடுக்க ட்ரை பண்ணேன். ஆனால் சுத்தமாக காசு வரல. ஏடிஎம் கார்டு மட்டும் வரல. எனக்கு காலையிலேருந்து நேரமே சரியில்லை. கரெக்டாக ஏடிஎம்க்கு ஆப்போசிட்டில் தான் காமராஜர் மண்டபம் இருந்தது. அப்படியே நம்ம உள்ளே போனோன்னா தாத்தா சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார். நம்மளுக்கு கூப்பிட்டு வச்சு வாண்டடாகவே கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் அண்ணாவோட புகழ், அண்ணா வளர்ந்தது, அறிஞர் அண்ணா என்னென்ன பண்ணார், அவங்க அம்மா கதை எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு கொஞ்சம் பார்த்து ஏதாவது தாமா அப்படின்னாரு. சரி நானும் வயசானாராக இருக்குன்னு கொஞ்சம் காசை கொடுத்துட்டு அப்படியே வெளியே வந்தால் பக்கத்தில் காந்தி மெமோரியல். ஸோ அப்படியே உள்ளே போனோன்னா 5 ரூபா ஷூ ஸ்டாண்ட் இருந்தது. ஷூ அங்கே வெளியே வச்சுட்டு தான் போகணுன்னாங்க. ஸோ அதனால் ஷூ போட்டுட்டு கரெக்டாக 1 மணிக்கு வெயிலில் செருப்பை விட்டுட்டு நானும் அந்த கல்லில் உள்ளே நடந்து போகிறேன். சுட்டுடுச்சு காலு. ஐயையோ சரி வெயில் அங்கே. அந்த வெயிலையும் சுற்றணுமா அப்படின்னா ஆமாம் சுற்றணும், வந்துட்டோம், சுற்றி தான் ஆகணும். உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது, இவ்வளோ வெயிலையும் போகணுமா? ஆமாம் போய் தான் ஆகணும். இப்போ போய் பார்க்காம எப்போ பார்க்க போகிறோம்? வெயிலெல்லாம் பார்த்தா நம்ம போய் என்ஜாய் பண்ண முடியுமா சொல்லுங்கள்?
அப்படியே உள்ளே கிளம்பிட்டேன்னா அங்கே நிறைய காந்தியோட ஃபோட்டோஸ் இருந்தது. ஆனால் எனக்கு இந்த ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபிலாம் அப்புறம் தெரியல. அதுக்கப்புறம் தான் வந்து வெளியே உட்காந்து படியோ படியோன்னு படிச்சுட்டு இருந்தேன். சரிங்களா? அப்படியே உள்ளே போனோன்னா அவர் எங்கெங்கே போனார், யார் யாரெல்லாம் மீட் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி டெல்லிங் மாதிரி ஃபோட்டோஸ்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. அண்ட் அப்படியே அப்படியே இந்த அப்பாலிக்கா அப்படி திரும்பணும்னா அங்கே ஸ்டோன் இருந்தது. அங்கே தான் அவர் வந்து சம்திங் உட்காந்துட்டு இருந்தாரோ ஞாபகம் வந்துருச்சு. அந்த கல் மேலே தான் மகாத்மா காந்தியோட சாம்பலை வச்சுட்டு இருந்தாங்களாம் கொஞ்ச நாளுக்கு. அப்படியே அங்கேருந்து வெளியே வந்து பார்த்தோன்னா இந்த வேர்டிங்ஸ் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு கேப்சர் பண்ணிட்டேன். அப்படியே அங்கேருந்து வெளியே வந்து ரைட் சைடில் பார்த்தோன்னா நிறைய கடை இருந்தது. இந்த சங்கு வச்சு தான் நிறைய ஷெல்ஸு அப்படின்னு சொல்லிட்டு டெக்கார்ஸ் மாதிரி வச்சுட்டு இருந்தாங்க. அப்படியே நம்ம கீழே இறங்கி போயிட்டே இருந்தோன்னா ஒரு கார்னரில் ஒரு கடை இருந்தது. சரி, நான் எங்கே போனாலும் ஒரு மெமரிக்காக ஏதாவது ஒன்று வாங்குவேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வாங்குவாங்க. அதே மாதிரி நானும் அப்படியே கீழே இறங்கியே போயிட்டு இருந்தேன். ஒரு கடையாக பார்த்துட்டு இருந்தேன். எந்த கடை நல்லாயிருக்கும், வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே போனேன்னா இங்கே லெஃப்ட் சைடில் ஒரு குட்டி கடை இருந்தது. அதுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டேன். நிறைய கீ செயின்ஸு, இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸு, முருகருது அந்த மாதிரி நிறைய வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து ஒரு ஷெல் கீ செயின் மட்டும் வாங்கினேன் என் பேர் போட்டு. ஃபஸ்ட்டு நான் வந்து வேறு கீ செயின் வாங்கலாம், அந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வாங்கலான்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தோன்னா சங்கெல்லாம் வச்சுருந்தாங்க. அண்ணா என்னண்ணா அதுன்னு கேட்டதுக்கு கீ செயின்மான்னாங்க. ஒரு சங்கு வந்து ஒரு ப்ரைஸில் வச்சுருந்தாங்க. மீடியம், லார்ஜ் அண்டு இது ஸ்மால் சைஸில் வச்சுட்ருந்தாங்க. ஸோ வந்து அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார், இப்படிலாம் வரும் அப்படிலாம் வரும்ன்ட்டு. சரி நானும் சொன்னேன் ஒரு மீடியம் சைஸே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு என் பேரை போட்டு தான் வாங்கிக்கிட்டேன். ஆமாம், என் பேர் தான் போட்டுக்கிட்டேன். அவர்கிட்ட பேசிகிட்டே இருந்தேன். அவர்கிட்ட கேட்டேன், நான் வீடியோ எடுக்கலாமான்னு கேட்டேன். சரி ஓகே எடுக்கலான்னாங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு லாங் கான்வர்சேஷன் அவருக்கும் எனக்கும். வந்து எப்படி தனியாக ட்ராவல் பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் அவருக்கும் ஒரு லாங் கான்வர்சேஷன். அந்த எப்படி சொல்கிறது, அவர் ஆசையெல்லாம் சொல்லிட்டு இருந்தார், இந்த மாதிரி ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். சாரி, அவர் பேர் வந்து கார்த்தி. இஃப் ஐம் கரெக்ட், கார்த்தி தான். சாரி அண்ணா, நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதா இருந்தா. அவர் சொல்லிட்டு இருந்தார் எனக்கும் ட்ராவல் பண்ணணும்னு ரொம்ப ஆசை அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆமாண்ணா, ட்ராவல் பண்ண ரொம்ப ஜாலியாக தானே இருக்கும் அப்படின்னு. தனியாக போகிறீங்களே கஷ்டமா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. அப்படிலாம் இல்லைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பேசிட்டு தான் இருந்தேன். அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போதே நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார். இந்த மாதிரி ஜாலியாக சுற்றுறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு சும்மா அப்படியே ஒரு நார்மல் கான்வர்சேஷன் போயிட்டு இருந்தது. இது சம்பளமும் வந்துடும், வேலைக்கு வேலையை வந்துடும், சுற்றி வந்தாரு. ஆமாம், சராம அடிச்சு அமைதியாக போயிட்டே இருக்கணும். நீங்கள் வேலையை தேடணும். ஏன் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை, எனக்கு ஆசை ட்ராவல் தான், சுற்றணும். சம்பாதிச்சு அப்புறம் ஜாலியாக ஒரு சுற்றணும். சுற்றுவீங்க, கவலைப்படாதீங்கண்ணா. எல்லாத்துக்கும் ஒரு நேரம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஆற்றி அடிக்கணும்னா டைட்டாக பிடிச்சிட்டு ஓடிடணும். ஆமாம், எப்படியாவது ஓடிடணும். இது இப்போ எங்களுக்குலாம் அது டூர் ஸ்பாட்டு, ஆனால் உங்களுக்குலாம் அது வீடு. அங்கேருந்து நீங்கள் வரனால உங்களுக்கு இது டிஃப்ரெண்டாக இருக்கும். ஆமாம், உங்களுக்கு இங்கே இருக்கனால இது என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இப்போ நாங்கள் சென்னையில் இருந்தாலும் என்னடா இதுன்றோம், வேற யாராவது வந்தால் அது சென்னைடா அப்படின்வாங்க. உங்கள் வாழ்க்கை கஷ்டம். அங்கெல்லாம் இருக்கிறது ரொம்ப ரிஸ்க் இல்லை, பீஸ்ஃபுல்லாக இங்கே இருந்தவங்க அங்கே வந்து கஷ்டம். ஆமாம், வந்து கசகசன்னு இருந்துட்டு இருக்கோம். அங்கே வந்து பர்ச்சேஸ் வரும். சரி, ஒரு நாள் ஓடுறது ஐயோ ரோபோட் வாழ்க்கை. இது எங்களுக்கு பழகிடுச்சுல நான் இருந்து. ஆனால் எங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட். இதுல இருந்தா உங்களுக்கு இந்தியா முழுக்க சுத்திடலாம். இந்த மாதிரி இதுல இருந்தா உங்களுக்கு இந்தியா முழுக்க சுத்திடலாம். ஆமா, அப்படிதான் சுத்திக்கிட்டு இருக்கேன். கிச்சன் போடணுமா இல்ல அப்படி இருக்கட்டுமா? எது கிச்சன் போட்டுருங்கண்ணா. நான் கிடைக்க கொடுத்து வைக்கணும். இந்த மாதிரி ஒரு வேலை கிடைக்குது. இருந்தாலும் கஷ்டம்னா. கஷ்டம்தான் இல்லைன்னு இல்லை. இந்த வாழ்க்கை யாரையுமே பாதிக்காதுக்கா. இங்க அது ஒரு வித்தியாசமான வாழ்க்கை. ஆமா, நம்ம இஷ்டம்.
இந்த டெஸ்டினேஷனால ஜாலியாக பார்த்துக்கலாம். கார்த்தியனா பாருங்க எனக்கு வந்து அவர் பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் அ மெமரி. ஏதாவது ஒரு ஊருக்கு போனால் நம்ம ஏதாவது கலெக்ட் பண்ணுற மாதிரி தான் இதுவும். ஜஸ்ட் பை சம்திங். லெட்ஸ் see, I have to buy some rubber bands. அப்படியே அங்கேருந்து வெளியே வந்தோம். ரொம்ப தண்ணி தாக அடிச்சதுன்னு சொல்லிட்டு அங்கேயே ட்ரிங்கிங் ஆரோ வாட்டர் வச்சுருந்தாங்க. தண்ணி நல்லா இருந்தது. ஸோ குடிச்சிட்டு அப்படியே அங்கேருந்து வெளியே வந்தோன்னா நல்லா காலியாக இருந்தது. ஆளே இல்லைன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அவங்களும் இந்த மாதிரி லவ்வர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் மட்டும் சிங்கிளாக உட்காந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கே பேக்ஸ் எல்லாமே விற்றுட்டு இருந்தாங்க இந்த சைடில், லெஃப்ட் சைடில். அந்த லெஃப்ட் சைட்லேயே நடந்து போனோன்னா சுனாமியால் இறந்தவங்களுக்கு ஒரு மெமோரியல் பார்க் கட்டியிருந்தாங்க. இட் வாஸ் க்ளோஸ் தேர். 12 மணிக்கு இல்லைனா நல்லா இழுத்து போட்டிட்டு போயிட்டாங்க. சரி நம்மளுக்கும் பசிக்குதேன்னு ஒரு ஹோட்டலில் போய் உட்காந்துட்டேங்க. ஆனால் நம்ம ஊர் விட்டு எங்கே போய் சாப்பிட்டாலும் சரி ஃபுட்டு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஃபுட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு வீட்டுக்கு பார்த்துட்டு இருந்தேன். சரி எங்கள் அம்மா அப்படியே கால் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கிட்ட கொஞ்ச நேரம் பேசி இருந்துட்டு இருந்தேன். அது ஒரு சின்ன ஒரு சம்பவம் ஆயிடுச்சு ஹோட்டல் புக்கிங்கில். அந்த கதையை எங்கள் அம்மா கிட்ட கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தேன்னா, எங்கள் அம்மாகிட்ட அப்படியே பேசிகிட்டு இருந்தேன். ஆப்போசிட்டில் பார்த்தா ஒரு கேர்ள் வந்து எனக்கு ஹாய் சொன்னாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருந்தது. ஒரு வேளை அவங்களுக்கு என்ன தெரியுமா தெரியாதான்னு கூட எனக்கு தெரியல. அப்புறமேட்டு டவுட்டில் மறுபடியும் திருப்பி பார்த்தேன்னா அவங்க எனக்கு தான் பார்த்து ஹாய் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு மாதிரி வெக்கமாக ஆயிடுச்சு. நான் ஆர்டர் பண்ண தோசையும் வந்துச்சு. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அறக்க பறக்க ஓடிட்டேன். அப்படி அறக்க பறக்க எங்கே தானே ஓடினீங்கன்னு கேட்குறீங்க? வேறு எங்கேயும் கிடையாது. நம்ம போய் திருவள்ளுவர் சிலையை பார்க்குறதுக்காக போனோம். 4 o'clockல போட் வந்து என்ட்ரி க்ளோஸ் ஆகுது. நம்ம 3:30க்கு கிளம்புறோம். என்னாச்சுன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் டைம் பார்த்தோன்னா லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு பரபரன்றது வெயிலில் என் ஸ்லிப்பர் வேறு கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது இழுத்துட்டு கஷ்டப்பட்டு ஒரு வழியாக போய் சேர்ந்துட்டேன்னா டெஸ்டினேஷனுக்கு அரைவ் ஆகிட்டேன். உள்ளே போகணுன்னா 300 லைன் 100 rupees லைன் இருந்தது. நான் 300 வாங்கிட்டு உள்ளே போயிட்டேன். எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்டாங்க. 10-15 minutes ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அங்கேருந்து கொஞ்சம் உள்ளே நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். போகணுன்னா 100 rupeesதும் சரி 300ம் சரி நடுவில் ஒன்றா தான் ஜாயின் பண்ணி விடுறாங்க. நிறைய பேர் வந்தாங்க. க்ளோசிங் டைம்ன்றதுனால கொஞ்சம் லைட்டாக ரஷ்ஷாக அந்த மாதிரி தான் இருந்தது. எனக்கு தெரியல அது ரஷ்ஷாக என்னன்ட்டு. பட் கொஞ்சம் க்ரௌடடாக தான் இருந்தது. ஸோ போட்டில் ஏறிட்டோம். போட்டில் வந்து எங்கே உட்காருறதுன்னு தெரியாமல் கஷ்டப்பட்டு சீட்டை பிடிச்சிட்டு உட்காந்துட்டேன். அங்கேருந்து ஒரு மாதிரி கடபடான்னு ஆயிடுச்சு வயிறெல்லாம் போட்டு கிளம்பும்போது. வித்தின் 5 minutesலேயே நம்ம வந்து டெஸ்டினேஷனுக்கு வந்துட்டோம். அங்கேருந்து இறங்கினாலும் 30 ரூபா என்ட்ரி டிக்கெட்னாங்க. சரி வாங்கிட்டு அங்கேயும் ஸ்லிப்பர் ஸ்டாண்ட்லாம் இருந்தது, ஃப்ரீ தான். விட்டுட்டு நம்ம அப்படியே மேலே ஏறிட்டோம். மேலே ஏறி பார்த்ததில் வந்து அதுக்கு மேலே கால் வந்து சுட ஆரம்பிச்சிருச்சு. உள்ளே வந்து கேமராஸ் ஆர் நாட் அலவுட், வீடியோஸ் எடுக்கக்கூடாது. ஸோ அதனால் வெளியே வந்து வியூ பார்த்தோன்னா வாவ் அப்படின்னு இருந்தது. இது வந்து கிளாக் டைம் காட்டும், வெயில் அந்த சன்னோட ரேஸை வச்சு. அப்படியே அங்கேருந்து சுற்றி பார்த்துட்டு அப்புறம் எங்கள் அங்கிளுக்கு ஒரு பேக் வாங்கணும்னு கேட்டிருந்தாரு பாவம் மனுஷன். அங்கேயே பின்னாடி புக் ஸ்டால்ஸ்லாம் இருந்ததுன்னு சொல்லிட்டு பேகு வாங்கிட்டு அங்கேருந்து நம்ம கண்ணாடி பிரிட்ஜுக்கு வந்து நடந்து போயிட்டுருந்தோம். செம்ம சூடு வேறு. ஒயிட் லைன்ஸ் எல்லா இடத்துலையுமே நடக்க முடியாது. சில இடத்த விட்டு நடந்து நம்ம அந்த ஸ்டோனில் நடந்து போய் தான் ஆகணுன்ற ஒரு நிலமை வந்தது. கஷ்டப்பட்டு நடந்து போனேன். அப்புறம் அங்கேருந்து நடந்து கொஞ்சம் தூரம் போனோன்னா அந்த கிளாஸ் பிரிட்ஜ் இருந்தது. அந்த கிளாஸ் பிரிட்ஜ் மேலே நடந்து போகும்போது ஐயையோ உடஞ்சி விழுந்துடாத அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் இருந்தது. ஆனாலும் அது மேலே நடந்து போகும்போது ஒரு மாதிரி எப்படி சொல்ல, கீழே அந்த கடல் அப்படியே அந்த ப்ளூ கலரில் அந்த அலையோடு போகும்போது சொல்ல வார்த்தை இல்லைங்க. இதுக்கு மேலே என்னை எதுவும் கேட்காதீங்க. நல்லா இருந்தது. ஆனால் ஒரு மாதிரி
ஒரு செம்ம ஃபீலாக இருந்தது. அப்படியே அங்கேருந்து உள்ளே போனோன்னா வே டு திருவள்ளுவர் ஸ்டாச்சு மேலே ஏறிட்டோம். என்னால் ஒரு வீடியோ தான் எடுக்க முடியல. ஆனால் அங்கேருந்து வியூ பார்க்கணுமே. அந்த சன் செட் ஆகுது. பிகாஸ் இட்ஸ் லைக் 4 to 5. அந்த சூரியன் அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக கீழே இறங்கிட்டு இருக்கிறாரு. பொறுமையாக இறங்குறாரு. நான் அழகாக ரசிச்சுட்டு ரிட்டன் வந்துட்டேன். நடந்து வரும்போது எனக்கு எப்படி தெரியுமா இருந்தது, எனக்கு இங்கேயே ஏதாவது வீடாக கொடுத்துருங்க, வீடு கூட தேவையில்லையா, நான் டென்ட் போட்டு கூட இங்கேயே உட்காந்துக்கிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் எனக்கு இருந்தது. ஏன்னா அந்த இடத்த விட்டு எனக்கு வர இஷ்டமே இல்லை. ஒரு துளி கூட இஷ்டம் கூட இல்லை எனக்கு. பட் ஆனால் சன்செட் பார்க்கணுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பி வந்துட்டேன். வந்துட்டு ஒரு போட்டுக்கு 5 minutes வெயிட் பண்ணோம். அதுவும் வரவாயிடுச்சு. அப்புறம் வந்து லைஃப் ஜாக்கெட் எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க. அதை எடுத்து போட்டு கப்பலில் உட்காந்தாச்சு. ஆமாம், ஷிப்பில் உட்காந்துட்டோம். ஷிப்பில் உட்காந்துட்டு அந்த வியூ வந்து ஏங்க எனக்கு சொல்லவே வார்த்தை இல்லைங்க. எல்லாமே அழகாக இருந்ததுங்க. இதுக்கு மேலே வியூ என்னங்க நான் சொல்லணும். அழகாக அப்படி பொறுமையாக அந்த போட்டை வந்து டர்ன் ஆகி அப்படியே அழகாக அந்த சன்னை பார்த்துக்கிட்டே போனேன். போட்லேருந்து இறங்கி மறுபடியும் அறக்க பறக்க சன்செட் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. நம்ம அந்த காந்தி மெமோரியல் அதெல்லாம் அந்த ரோட்டில் தான் போகணும் நம்ம. ஸோ அந்த ரோட்டில் அப்படியே ஒரு கண்டினியூவாக ஒரு 800 to 900 1 கிலோமீட்டருக்குள்ளே தாங்க போனோன்னா இந்த மாதிரி ஒரு டவர் மாதிரி இருந்தது. அந்த டவருக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு per person 15 rupees ஆச்சு. ஸோ டிக்கெட் எடுத்துகிட்டு மேலே ஏறிட்டேன். பட் ஆனால் எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே தான் இருந்தது. ஏன்னா நிறைய க்ளவுட்ஸ் இருந்ததா, எப்படி சன்செட் தெரியும்னு பார்த்தா அப்புறம் தாங்க எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்திட்டாங்கங்க. ஸோ ஒரு மாதிரி ஒரு மைண்ட் அப்செட் ஆகிடுச்சு. என்னடா சன்செட் பார்க்குறதுக்கு அங்கேருந்து இவ்வளோ தூரம் ஓடி வந்தோமே, வந்து கூட நம்மளால் பார்க்க முடியலையேன்னு சொல்லிட்டு லைட்டாக ஹார்ட் ப்ரோக்கனாக தான் இருந்தது. என் பக்கத்தில் வேற ஒரு ஹிந்திக்கார அங்கிள் வேறு இருந்தார். நம்மளுக்கு ஓரளவு ஹிந்தி தெரியுமேன்னு சொல்லிட்டு நம்மளும் கொஞ்சம் அடிச்சு விட்டு பேசிகிட்டு இருந்தோம். சரி, அதுக்கப்புறம் நானும் வருவான்னு வெயிட் பண்ணி பார்த்தா சூரியன் வரா மாதிரியே தெரியல. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு நானும் திருப்பி ஹோட்டலுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டேன். போகும்போது காளான் சாப்பிட்டு போனேன். அந்த காளான் இல்லை, நாட்டு காளான் பூரி, அந்த மசால் பூரி சாப்பிட்டேன். மசால் பூரி சாப்பிட்டு வாஸ் வெரி குட். எங்கள் ஊரில் கூட நான் இவ்வளோ நல்லா சாப்பிட்டதில்லை, ஆனால் அங்கே நல்லா இருந்தது. ஸோ போகிற வழியில் இந்த 20 rupees ஷாப்ஸ்லாம் இருந்தது. எல்லா ஐட்டம்ஸும் 20 rupeesன்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் ஸ்நாக்ஸு போகிற வழியில் ஏதாவது சாப்பிட்றதுக்காகன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு பில்லெல்லாம் பே பண்ணிவிட்டு வெளியே வந்தால் ஒரு அங்கிள், என்னம்மா உனக்கு கை வலியாம்மா அப்படின்ட்டார். எனக்கு கை வலியா, எனக்கு அது ஸ்ட்ரைக் ஆகலை. அப்புறமேட்டு தான் புரிஞ்சுது எனக்கும் கை வலிமான்னாரு. கை வலியா? ஐயோ அங்கிள் அது கையில் போடுற க்ளவுஸ் அங்கிள் அப்படின்ற. ஐயோ அசிங்கமாக போயிடுச்சு. அப்புறம் வெளியே வந்துட்டு பகவதி அம்மன் கோயில் போகலான்னு சொல்லிட்டு கிட்ட தான், அதுவும் நியர்பை தான், போயிட்டேன். 10 rupees ஃபைன் அது இதுன்னு சொன்னாங்க. 100 rupees ஃபைன், 10 rupees ஃபைன். அப்புறம் பார்த்தா 10 rupees ஃபைனில் போயிட்டு பகவதி அம்மன் கோயில் உள்ளே போய் பார்த்தா அம்மனோட மூக்குத்தி அவ்வளோ அழகாக ஷைனாக இருந்தது. ஏன்னா அது ஒரிஜினல் டைமண்ட் மூக்குத்தி. அவ்வளோ அழகு. இந்த 2 விளக்கும் அந்த அம்மனோட மூக்குத்தியில் பட அது ஒரு மாதிரி விளக்கு ஜோதி மாதிரி எரிஞ்சிட்டு இருந்ததுங்க. செம்மையாக இருந்தது. சரி, அங்கேருந்து வெளியே வந்துட்டு ஹோட்டல் வந்துட்டேன். ரொம்ப டயர்டாக இருந்தது, சுத்தமாக முடியல. ஏன்னா காலையிலேருந்து வெளியே சுற்றிட்டு இருந்தேன்னா காலை நிறைய முடிச்சுக்கிட்டு ரூமில் ஏசி இருந்தா அப்படி ஃபுல்லாக வச்சுட்டு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸோடு கொஞ்சம் தமிழில் பேசிட்டு இதோட இந்த நாளை நாங்கள் முடிக்கிறோம். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் டே என்ன ஆச்சுன்ட்டு. Until then, it's Sai. Bye.